இதம் விரதம் மயா தேவ யதா சக்தி கிருதம் மயா தத் சித்திம் தேகிமே தேவஸ்கந்த தேவோ நமஸ்துதே அப்படின்னு நமோஸ்துதே அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதம் விரதம் மயா தேவ யதா, அதாவது நான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த விரதம் எனக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கணும். இந்த விரதத்தை மட்டும் சாஸ்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு நிலையின் அடுத்த நாளாக மாறுது. நீங்கள் விரதம் இருக்கிறவா, கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவா இத்தனை பேர் இருந்துருப்பா நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை அவர்கள் பெறுவார்கள். ஏன்னா முருகப்பெருமான் ஒரு விதமான இல்லை. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி ஆர்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடை சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும், ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த எம்பெருமானேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த விரதம் தடங்களாகும். நிறைய பேருக்கு இந்த விரதத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் தெரியும். நிறைய விரதம், இந்த விரதமே ஒரு பெரிய சோதனையா இருக்கும் அவருக்கு. எனக்கு இருக்க முடியாம போயிடுத்தே, நான் என்ன பண்ணுவேனே அப்படின்னு வருத்தப்படுறவா இருந்துட்டு இருப்பா. இந்த மாதிரி இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளையும் தன்மைகளையும் அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான சக்தி இருக்கு. இந்த காலகட்டத்தில் இது வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லாத விஷயம். அப்ப முருகப்பெருமானுக்கு வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா செவ்வாய் பலமாயிடும். செவ்வாய் ஜாதகத்துல பலமாயிடும், குரு ஜாதகத்துல பலமாயிடும். அதே மாதிரி நீங்க தியானம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கேது பலமாயிடும். ஸோ குரு, செவ்வாய், கேது, இது மூன்றுமே பலம் தரக்கூடிய ஒரு அற்புதமான விரதத்தின் மகிமை. விரதம் அப்படிங்கிற வார்த்தைகள் நிறைய விஷயத்துல சொல்லப்படல. என்னென்ன விரதம் இருக்கு? நவராத்திரி விரதம்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா சங்கடஹர சதுர்த்திய விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியம், வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரதம் அப்படிங்கிற வார்த்தை தபம்னு பேர். ஒரு மனிதன் இறைவனை நோக்கி தபஸ் இருந்து அந்த இறைவா அப்படின்னு சொல்லி 2 சொட்டு கண்ணீர் விடும் பொழுது அந்த இறைவன் அவரை நோக்கி 4 அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த விரதத்தின் மகிமைக்கு இருக்கு. விரதம்னா சாப்பிடாம இருக்கிறதுன்னு நினைப்பா. விரதம்னா வைராகியம்னு அர்த்தம். வைராகியம்னா நான் உன்னை அடைவதற்கு என்னை உருக்கி எப்படி தீபமாக ஏத்துறேன், அந்த தீபத்தை எப்படி உள்ள கொண்டு வரும். இதுதான் விரதத்தினுடைய மகிமை. அதனால்தான் அந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த விரதத்தின் மயா தேவா, விரதமயா தேவான்னு சொல்ற. இந்த விரதத்தினுடைய மயா மாய தேவனாக இருக்கக்கூடியவர் ஸ்கந்த பெருமான், முருகப்பெருமான். முருகா, எனக்கு இந்த அருளை நீ தரணும், என்னுடைய விரதத்தின் மகிமையை தரணும். நான் கந்த சஷ்டி விரதம் இருக்கேன், எனக்கு குழந்தை வரத்தை தரணும், எனக்கு கந்த சஷ்டி விரதம் இருக்கேன், படிப்புல நன்னா வரணும். இப்படி இந்த உலகத்திற்கு தேவையான எத்தனையோ விஷயத்தை கேட்டு பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஏன்னா முருகனுக்கு மட்டும்தான் அதோ முகம்னு ஒரு முகம் இருக்கு. வரத்தை கேட்டு பெறக்கூடிய ஒரு அற்புதமான முகம் முருகனுக்கு இருக்கு. செவ்வாய் பலம் பெறும், குரு பலம் பெறும், கேது பலம் பெறும். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு மட்டுமே இல்லை. நீங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது அந்த கிரகத்துக்கே பலம் பெறும். கிரகமே விரதம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த சஷ்டி விரதம் இருந்துருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இந்த கந்த சஷ்டி